மன்சூர் அலிகான நீங்க கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் கட்டி இல்லாத கிராமம் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மன்சூர் அலிகான் தெரியும். அங்க அங்க கிராமத்துல வாங்க போய் கேட்பா கண்ணாசன் தெரியுமா, மன்சூர் அலிகான் தெரியுமா? இவர் என்ன பெரிய எடுக்க அரசியல் தலைவர் மாதிரி அவர் ஏன் அதை கேட்டார், இவர் ஏன் இதை கேட்டார்? ஏன்னா ஒண்ணு கூட்டு வந்து நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன். பிள்ளை பட்டம் பிறந்திருக்கு, அதுக்கு பேர் வைக்கல. அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்ப 4 பேர்கிட்ட கேட்டு அங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு இருக்கு. இந்த நேரத்துல வந்து அவர் வேணும்ல என்ன பேசினார், இங்க என்ன பேசினார் இருக்கிற செயற்கை கூடுதல் சொல்றாங்க. அந்த வச்சு அந்த கூட்டத்தை சீவாடி மண்டல் பற்றி நடத்திய சேர்ந்து அப்படியே கழிச்சாங்க. கூட்டு நிலமரத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு மீடியா கேட்டு கொடுக்குது. அதுல இவரை நாங்க நீக்கி இருக்கோம் அப்படின்னா ஒரு மாபெரும் தலைவர் சரக்கு பட 4 மணி நேரம் எடுத்து அந்த படங்களுக்கு முறையா ரிலீஸ் ஆகிருந்தா இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மன்சூர் கேட்டான். அப்பேற்பட்ட கேரளா பேசிக்கிட்டு என்ன செல்லப்பாங்க 2வது சங்காரத்துக்கு 10 வருஷமா செல்லப்பாங்க போட்டு கொடுத்துட்டு சொல்லுமா என்ன சொன்னார்? தாக்கடைய முடிய அண்ணாமலை சமுதாய நாகராஜன் சந்திச்சாரு. அப்பேற்பட்ட என்ன சொல்றான், இதை சரக்கு சரக்கு சேர்ந்திருக்கிறேன். அவரு நான் தான் ஏற்கனவே தமிழ் செய்து எங்க தமிழ் பேசி போற தமிழ் பேசி பேசுறோம். நானும் தமிழன், பச்சை தமிழன், பாண்டியர்கள் பிறந்து வந்து தமிழன் பேசி போறாங்க. ஒரே டெய்லி இன்னைக்கு இப்ப சொல்ற கோயில்கிட்ட கட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அளவுக்கு தான் எச்சரிக்கை சொல்றேன். இதோட நிறுத்திக்கிட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை தோல்விவிட்டால் அதை எச்சரிக்கை சொல்றேன். இதோட முடிச்சுக்கிறேன். ஏங்க அந்த அறிவிப்பது நான் அந்த நீ சொல்லுடியம்மா அறிமுகப்படுத்துங்க. என்ன வந்து பாக்குறேன் நான் யாரு கோயம்பேடுல இன்னைக்கு அந்த பாலத்தை விட்டு இறங்கணும்னே செல்லப்பாண்டியா தமிழ்நாடு மதுக்குடியர்களுக்காக ரெண்டாவது நாங்க கேட்ட கேள்வி வேலூர்ல வந்து அவர் உருதுல பேசுறாருன்னு, இது அரசியல் அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் என்ன பார்த்தா தமிழக சொல்லுங்க எந்த கட்சிக்குள்ள நான் இந்த துண்டை பார்த்து தன்னால தலையை புரிஞ்சுட்டு போகவே விரைந்து இருக்கிறாங்க. ஆனா நானே இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவரு 10 அந்த கண்ணாசி 10 தொகுதிகளை அந்த அளவுக்கு தலைமை வளர்த்து 10 ஆண்டு காலம் அவமானங்களையும் அசிங்கங்களையும், அதாவது இவர் குடியார சங்க தலைவரா இல்ல குடியாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சங்க தலைவரா இல்ல மனவெளிப்பு சங்க தலைவரா, இப்படி பல குழந்தைகளை பார்த்து இருக்கிற வேலையில உனக்கு அம்மா செம்படி அம்மா சொல்லுவதாக போய் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னா நீ அப்பவே நீ அன்னைக்கு இந்த துன்பமாக நீ புரிஞ்சுட்டே நடந்து போனோம். ஆக நீ தமிழர்களுக்காக நம்ம அறிமுகப்படுத்துங்க. நீ இங்க வந்து அந்த கோலங்களை இருந்து கரிசா பாருங்க. விருத்தாச்சலத்துல ஒரு ஷூட்டிங் கரிசா அவங்க குடும்பத்தோட கொடுத்து சாப்பாடு போடுறாரு. அங்க இங்க ஷூட்டிங் கீழக்கரையில அங்க கறி சாப்பாடு மனுஷங்க கொண்டு வந்து சாப்பாடு போடுறாரு. அவர் கையால தகப்பனுக்கு சம்பந்தமான மனுஷங்க உனக்கு நீ அவர் வயசுக்கு நீ மகன் உனக்கு அப்படி பார்த்து பார்த்து பண்ண மனுஷன முன்னில குத்துனா அவர் சொல்றாரு செல்லப்பாடு. நீங்க சொன்னதுனாலுமே அப்படியே அந்த வில்லன் ஏங்க 360 வருஷத்துல வில்லன் நடிச்சாங்க. கதாநாயகன் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. இவர் வில்லனா இருந்து கதாநாயகன் நடிச்சவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு கலந்துட்டு போயிட்டாங்க. ஆனா வில்லனா இருந்து இங்க வீரியம் நிற்கக்கூடிய மன்சூர் அவர்களுடைய வீரியத்தை
உரைக்க நினைத்தால் நடக்காது. நீங்க கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மன்சூர் அலிகான் கட்சி உறுப்பினர் மன்சூர் அலிகான் எந்தெந்த கிராமத்துல சொல்றாங்க உறுப்பினர் புகழுக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் இடையூறாக இருந்தால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரிக்கை தெரிவிக்கிறேன். ஊடக தோழமைகளுக்கும் மக்களுக்கும் வணக்கம். முதல் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் செங்கொடி. நான் இளையோர் ஜனநாயக கட்சியோட நிறுவனர், பன்னாட்டு பெண்கள் அமைப்போட தலைவர். ரெண்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த பேட்டி முடிச்சு தெரிஞ்சுக்குவீங்க. உண்மையாவே இன்னைக்கு இந்த சூழல் நிக்கிற இந்த இடம் அப்படின்றது கொஞ்சம் தேவையற்ற ஒரு சூழலும் கூட கட்டுச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி, இதுக்கு தலைவர் அண்ணன் மன்சூர் அலிகான், பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிற தம்பி கண்ணதாசன் அவரு என்னோட தம்பி. ஒரு பக்கம் அண்ணன், இன்னொரு பக்கம் தம்பி. ரெண்டு பேரும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய களத்துல பயணிக்கிறவங்க. ரொம்ப நீண்ட வருடங்களாக பழக்கம். ஆனா இவங்களுக்கு நான் சாட்சியா நிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல். அதுதான் ஒரு பெரிய வேதனை. சமீபமா கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா தம்பி கண்ணதாசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா மிக சிறந்த ஒரு கள போராளி. நம்ம அதெல்லாம் எந்த மாற்று பொறுத்தும் சொல்லவே முடியாது. அவரு ஓடிக்கிட்டே இருப்பாரு, நிகழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் செய்வாரு. சென்னையில மட்டும் நான் கலந்துக்குவேன். ஏன்னா நான் வியாபார ரீதியாவும் கொஞ்சம் இருக்கிறதுனால சென்னையில மட்டும் நான் கலந்துக்குவேன். அப்பவே சொல்லுவேன், தம்பி இவ்வளவு பண்றீங்களே, எப்படி அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிட போறீங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி முதல்ல ஒரு பதிவு போடுறாரு. என்னால தமிழரசு கட்சி அவர் நடத்திட்டு இருக்க கட்சி, அந்த கட்சியை என்னால நடத்த முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, எங்களை போன்றவர்கள் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே அவர்களுக்கு துணையா நிக்கிறவங்க. நான் உடனே தம்பிக்கு அழைச்சேன். என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு கள போராளி, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி நீங்க போராடுறது சரியானது கிடையாது அப்படின்னு. அப்ப தம்பி சொல்லும்போது சொன்னாரு, இல்ல தோழர், எனக்கு ரொம்ப பொருளாதார சிக்கல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அடுத்து வேற வழி கிடையாது, அதுதான் வழி. அப்ப சரி, அப்ப என்ன பண்ண போறீங்க தம்பி அப்படின்னு. ஏன்னா கட்சியில இணையலாம் இருக்கிற அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் என்ன கேட்டாரு, நீங்க அதை சொல்லுங்க தோழர், என்ன மாதிரின்னு. நான் சொன்னேன், நீங்க தமிழ் தேசிய சிந்தனையோட இருக்கீங்க, அதனால நீங்க திராவிட கட்சிகளோட போய் இணைய முடியாது. அதே நேரத்துல நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடம் கேட்பீங்க. அந்த இடத்துல எந்த திராவிட கட்சியும் போனவன்னு சுட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச எதார்த்தம் இதுதானே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு சின்ன கட்சிகளை பயணிங்க. அவங்க உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களை கட்டாயமா மதிப்பாங்க. நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. சரி சொல்லணும்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. எனக்கு பொருளாதார ரீதியா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னாரு. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ஒரு கட்சியோட நிறுவனர். நான் சொன்னேன், என் கட்சியில என்ன தேடி வராங்க அப்படின்னா நான் அவங்கள வச்சு எப்படி கூட்டம் போடலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் தவிர வர ஒவ்வொருத்தருக்கும் என்னால செய்ய முடியாது. எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இப்படிதான் தோழர் யோசிப்பாங்க. பொருளாதார ரீதியா யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு யோசனை மட்டும் வந்துச்சு. அண்ணா பாரதிங்கிற பத்தி எனக்கு தெரியும். அவர் நல்ல கள போராளிகளுக்கு வாகனம் வாங்கி கொடுப்பாரு, அதாவது அவங்களுடைய நல்ல நிகழ்ச்சிகளுக்கு பணம் கொடுப்பாரு, உதவி செய்வாரு. நீங்க வேணா அது வேணா முயற்சி பண்ணுங்க. உடனே நான் ஏற்கனவே நெல்லை ஜீவான்னு ஒருத்தோட பேசிட்டு இருக்கிறேன் தோழர், அவர் மூலமா நான் இது பண்ணேன், ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், சரி நான் எப்பவுமே தலைவர்களோட பேசுற நபர் தான். நான் சொன்னேன், சரி நான் பார்வையினர் அண்ணா கூப்பிட்டு நான் பேசுறேன், நான் பேசிட்டு உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேல அவருடைய மகனுடைய எண் கிட்ட இருந்தது. நான் எப்பவும் வேலையா இருக்கிறதால என்னால பண்ண முடியல. ஆனா 2 நாளாவே தம்பி எனக்கு அழைச்சிட்டே இருந்தாரு, இல்ல ஏதாவது பேசுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ரெஸ்பான்ஸ் இல்ல அவருக்கு. அதையும் என்கிட்ட வேதனையா சொன்னாரு. அவரோட 2 தம்பிங்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை வெளியவே நிக்க வச்சு அனுப்பிட்டாங்க, ரெஸ்பான்ஸே இல்ல, நெல்லி ஜீவா எனக்கு போனே இருக்கிறது இல்லை. நான் அப்ப சொன்னேன், மதிக்கல அப்படின்னா அங்க போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுவும் எடுத்தவன யாருக்கும் மாவட்ட செயலர் பொறுப்பு எந்த கட்சி தலைவரும் கொடுக்க மாட்டாங்க. மாவட்ட செயலாளருக்கு தான் பணம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. ஏன்னா கட்சியை வளர்க்கணுன்றதுக்காக புதுசா வரவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க தோழர் அப்படின்னு.
சரி, இருந்தாலும் நான் வந்து ஐஜேகேயோட நல்ல நட்புல இருக்க ஒரு நண்பருடைய எண் கொடுக்குறேன். அவர் மூலமா நீங்க வந்து அண்ணனை போய் பாருங்க, அது ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம செல்லப்பாண்டியன் தோழர் வந்து எனக்கு தெரியும். நான் இவரோட எண் கொடுக்குறேன். ஏன்னா நான் லதா தோழரோட பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். இது மூலமா தான் அவங்க அறிமுகம். என்னுடைய மொபைல்ல நிறைய நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, அதனால என்னால பேச முடியல. அதனால நான் இவரை என்ன எண் கொடுத்து பேச சொல்லியிருந்தேன். அப்புறம் இவருக்கு பேசும்போது இவர் சொன்னாரு, இல்ல சாத்தியம் இல்ல அப்படி நீங்க பண்றது. ஏன்னா அங்க ரெஸ்பான்ஸ் வந்து போனவன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவரோட தேர்வை தம்பியோட என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு பினான்சியலா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப சிரமம் அப்படின்றதுனால இவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க மன்சூர் அலிகாரன் அவரோட கட்சியில போய் சேருங்க, அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து லிப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோழர் சொல்லியிருக்காரு. என்கிட்ட உடனே சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி சொல்றாங்க தோழர். நான் சொன்னேன், ரொம்ப நல்ல விஷயம். மன்சூர் அண்ணா வந்து நாம பார்த்த வரைக்குமே களத்துல அவரு நீங்க தொடர்ச்சியா நிக்கிற ஒரு போராளி. அவர் கூட இருக்கீங்கன்னா நீங்க தமிழ் தேசிய சிந்தனைக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் பாரிவேந்தர் அண்ணா கிட்ட அப்படின்னு சொல்லும் போதே நான் சொன்னேன், அவர் பிஜேபி சப்போர்ட் ஆச்சு தோழர், என்ன பண்றீங்க? அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தோழர், எனக்கு புரியல தோழர், நம்ம தமிழ் தேசிய சிந்தனைன்னு பேசுறோம், அப்புறம் எப்படி பிஜேபின்னு அதெல்லாம் பார்க்க முடியுமா தோழர் அப்படின்னு தம்பி சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அதுக்கப்புறமா மன்சூர் அண்ணா பேரு வந்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நல்ல இடத்துல போய் சேர்றீங்க. ஏன்னா அண்ணாவை பத்தி அப்படின்றது நம்ம யாருக்குமே இன்னைக்கு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆண்டு காலமாகவே அவர் ஏதோ ஒரு வகையில பொருள் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரோட நடிகரா இருந்துச்சு, அவர் பாட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் அவர் வேலையை பார்த்துட்டு. ஆனா அந்த சொற்ப லட்சங்களை வச்சுக்கிட்டு கொண்டு வந்து எனக்கு அவரை நல்லா தெரியும், அதனால சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஈழத்தமிழர் ஒருத்தருக்காக நான் அழைச்சி அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ணா அப்ப நிறைய கட்சி தலைவர்கிட்ட உதவி கேட்டப்ப அண்ணா கிட்ட சொன்னேன், அனுப்பி வை தங்கை அப்படின்னு தான் சொன்னார். அந்த மாதிரி நம்ம யார் போவோம் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அவரால் முடிஞ்சது அவர் நிச்சயமா செய்வாரு. இதையும் நான் தம்பி கண்ணதாசனோட பேசணும் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி கூட பரிச்சயமா ஒரு நேரத்துல இருந்தாரு. நான் அனுப்பல, ஏன்னா வெளியவே நிறைய தலைவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த ஈழத்தமிழர் போயிட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க, உதவி வாங்கிட்டு சொன்னேன். இந்த மாதிரி உதவி செய்யறவனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இவங்க தோழரோட போய் அண்ணனுடைய கட்சியில தன்னை இணைச்சுக்கிறதா சொல்லிட்டாங்க. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியில அதோட கொள்கையெல்லாம் ஏத்துக்கிட்டு மன்சூர் அலிகான் அவரை வந்து தலைவனா ஏத்துக்கிட்டு தம்பி கண்ணதாசன் அவர் கூட கொஞ்சம் தம்பிங்க போய் சேர்றாங்க. ஆனா மறுநாளும் பாத்தீங்கன்னா அண்ணா பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணல. மேபி அவர் வேலையா இருக்காரு இல்லையா, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைங்க இருக்கு, அவர் வேலையா இருந்தாரு. மறுபடியும் எனக்கு அழைக்கிறாரு, தொடர் நீங்க என்ன பத்தி சொன்னீங்களா குறிப்பா அப்படின்னு. இல்ல தொடர் நீங்க ஒரு போராளின்னு சொல்லியிருக்கேன் தொடர், இல்ல நீங்க என்னை பத்தி மறுபடியும் சொல்லுங்க. அவர் ஏதோ பெருசா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. மறுபடியும் எனக்கு 1008 வேலை இருந்தாலும் சரி மட்டும் உதவி கேட்கிறாங்கன்றதுக்காக நான் மறுபடியும் அண்ணாக்கு வந்து சொல்றேன், அண்ணா நான் பார்த்த வரைக்குமே தம்பியோட எல்லாத்தையும் எடுக்கிறேன், நீங்க எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய பயிரை என்னால பேஸ்புக்ல உட்காந்து தேட முடியாது, நான் இது எல்லாத்தையும் அண்ணாக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அண்ணாக்கு அனுப்பிட்டு, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தம்பி நல்ல கலை போராளி, கூட வச்சுக்கோங்க, நானும் தெளிவாதான் இருப்பேன், கூட வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். அண்ணாவும் அதுக்கு பிறகு நம்மை போன்றவர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பரிச்சயமானவங்க. அதே நேரத்தில் நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவோம். ஏன்னா நான் இதை எடுக்கும் போதே சொல்ல நினைச்சேன், நீதிமன்றத்துல சொல்ற மாதிரி உண்மையை தவிர வேற ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லாம நினைச்சேன். செங்கோடி அப்படின்னா நேர்மை மட்டும்தான், நமக்கு யார்ட்டையும் காசு வாங்கிட பழக்கம் கிடையாது, 18 வருஷமா இருக்கிறோம். அதனால எல்லா தலைவர்களும் நான் சொன்னா நம்புவாங்க. அப்புறம் அண்ணாவும் வந்து செல்லப்பாண்டியனும் அவருக்கு வந்து அண்ணாவுக்கு நல்ல நட்பு வட்டம். நான் தங்கச்சி சொல்றேன் அப்படின்ன பிறகு வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. எந்த தலைவரும் வரும்போதே தன்னுடைய கட்சி அலுவலகத்தை திறந்து வச்சுக்கிட்டு இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அண்ணா சொன்னாரு, சாப்பாடு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவரு ஒரு வாகனம் கொடுத்து அந்த வாகனத்துலதான் போயிட்டு கட்சியோட வேலைகளை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அலைபேசி பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அலைபேசியும் சொல்லி கேள்விப்பட்டேன், அதுவும் வந்து அண்ணாதான் கொடுத்தாங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைப் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுலதான் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்மியில நிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட விருப்பம். இந்திய ஜனநாயக கட்சி புலிகள் கட்சியோட தலைவர் வந்து ஆரணிலையும் நிக்கலாம், அவர் வேலூர்லயும் நிக்கலாம், அது அவருடைய சொந்த விருப்பம். தம்பி எனக்கு அழைச்சாரு, ஆரணியில ஃபர்ஸ்ட் நிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் வேலூர் மாத்துறாரு. ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, அந்த கால் சொன்னதை கேட்டு அவங்க உடனே இப்படி நடந்துட்டு இருக்கும். எனக்கு வருது, அவருக்கு என்ன புரியுது சரின்னு அவர் பண்ணட்டும், அவரோட கட்சி அவர் எங்க நின்று ஜெயிப்பன அவர் நினைக்கிறாரு, நிக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமா அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சரிங்க. அப்புறம் என்கிட்ட தம்பி தலைமை சீலன் சொல்லி ஒரு தம்பி, சீலன் வேற கண்ணதாசன் வேற, 2 பேருக்கு தெரியவே தெரியாது இந்த கட்சிக்குள்ள வர வரைக்கும். சீலனுடைய ரொம்ப வருட தம்பி, அவன் எல்லா 40
கட்சியோட பரிச்சயமானவர்கள். தமிழ் தேசிய களம் அப்படின்னு பேசினாலும் இங்கேயும் அங்க வந்து ஒரு சந்திப்பு நடந்து வச்சுக்கோங்களேன். நானும் அங்க இருந்து வந்திருக்கேன். அதனால தம்பி சீலன் வந்து தலைமை செயலாளரா உள்ள போனவனே போஸ்டிங் கொடுக்குறாங்க. உண்மையாவே நான் அண்ணன் மனசுல சொன்னேன், அண்ணா தம்பி சீலன் ஓகே, கண்ணதாசன் ஓகே, கேப்பபிள் ஓகே, ஆனா நீங்க வர்ற எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல போஸ்டிங் கொடுக்குறீங்க, இது நல்லது இந்த கட்சிக்கு. தங்கச்சி நான் உண்மையே சொன்னேன், நான் வந்து ஊடகத்தினர் போய் சொல்ல விரும்பல சொன்னேன். நான் நினைக்கிறேன் ஏதோ நீங்க தப்பா பண்றீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி தங்கச்சி மட்டும் அண்ணா சொன்னார். ஏன்னா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா வரும்போதே வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம், தம்பி கண்ணதாசன் வந்து பொதுச் செயலாளர்னு அவர் போட்டுக்கிட்டாரு பேஸ்புக்ல. நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன், சரி அண்ணன் கொடுத்துட்டாங்க போல இருக்குன்னு. ஆனா எந்த லெட்டர் கார்டும் கொடுக்கல. ஊடக நண்பர்கள் ஒரு 2-3 நாளா வந்து ஒரு பெரிய கண்டென்ட் கிடைச்சிட்டா மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறீங்க. சாதாரண எல்லாருக்கும் தெரியுற ஒரு விஷயம் தான், ஒரு கட்சியில ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கறதுனா கூட அந்த கட்சியோட தலைவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அது எங்க யாருமே கேட்கவே இல்லையே. அது பெரிய வருத்தம் எனக்கு. அதாவது நான் கண்ணதாசனை ஒரு போது திட்டுறதுக்காக இந்த ஊடக சந்திப்பு கிடையாது, உண்மையை சொல்றதுக்காக. ஏன்னா நானும் ஒரு இடத்துல இருக்கிறேன்றப்ப எனக்கு தெரியும் இல்லையா. நான் போன் 1000 பேருக்கு சொல்லுவாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு நான் நல்லா பண்ணி கொடுக்குறேங்க, உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுக்குறேன். அது இல்லைங்க, உண்மை நேர்மை. நான் என்னுடைய லெட்டர் பேட்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்லங்க லெட்டர் பேட்ல அவரே போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து சேர்த்துக்கிட்டாரு. அது ஒரு சில பிரஷர்ல வந்து நாம அரசியலுக்காக நம்ம கூட இருக்கிறவங்க சேர்த்துக்குவோம். அதே மாதிரி பொதுச் செயலாளர் சொல்லி பாலமுருகன் ஒருத்தரை போட்டிருக்காங்க கட்சியோட பதிவுக்கே எனக்கு தாங்க அழைச்சாரு கண்ணதாசன். தொடர் எனக்கு வந்து கட்சி பதிவுக்கு வந்து அண்ணன் எல்லா வேலையும் செய்ய சொல்லிட்டாங்க, நீங்க கொஞ்சம் எனக்கு எங்க பண்ணணும்னு சொல்லுங்க. சரிங்க தொடர் நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள அண்ணாவே வந்து பேசிட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த இதுவும் வரல. அந்த கட்சி பதிவுல அண்ணா யாரு கொடுத்திருக்காரு பொதுச் செயலாளர்னா பாலமுருகன் ஒருத்தரை கொடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா கட்சியோட பதிவுக்கு பொதுச் செயலாளரா ஒருத்தர் இருக்கிறேன்னா 3 வருஷம் ஐடி வேணும். அப்ப 3 வருஷம் ஐடி இருக்கிறவங்க தான் போட முடியும். ஒரு கட்சிக்கு 2 பொதுச் செயலாளர் தாராளமா இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2வது ஒரு தம்பி பொதுச் செயலாளரா தன்னை வந்து அண்ணா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தினத்தந்தி இதுல மட்டும் அண்ணா கை காமிச்சு சொல்றாங்க, தம்பி கண்ணதாசன் பொதுச் செயலாளர் அப்படின்னு லெட்டர் பேட்ல பாக்குறேன். அதுவும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா ஒரு 1 இயராவது பார்ப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு வட்டத்தை கட்சியின் தலைவர்கள் வச்சுக்குவாங்க. அது சேஃபர் ஜோன், தப்பும் கிடையாது. என் கட்சிக்கு நான் பொருளாளரா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை போட்டிருந்தேன். ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட், 25 வருஷம் ஃப்ரெண்டு. ஆனா அவன் அன்னைக்கு வரல அந்த கட்சியோட இதுக்கு. உடனே நான் தூக்கிட்டேன். காரணம் என்னன்னா கட்சின்றது சாதாரண இல்லைங்க, மக்களுக்கான ஒரு களம். அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அது தேவையில்லை, தூக்கி போட்டேன். அவன் வந்து என்கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? படத்துல நான் தான் அதோட ஹெட் இல்லையா. அந்த மாதிரி இந்த கட்சிக்கு அண்ணன் மன்சூர் அலிகான் தான் ஹெட். அவருடைய தலைமையிட்டு தான் தம்பி அங்க போறாரு. அப்ப அந்த இடத்துல பொதுச் செயலாளரா சட்டப்படி எங்க அந்த தேர்தல் ஆணையத்தை கொடுக்கணுமோ அவரு பாலமுருகன் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. இன்னொரு பொதுச் செயலாளர் நிறைய பேர் மக்கள் இருக்காங்க, கூட ஆட்கள் இருக்காங்கன்றதுக்காக இவர் தாராளமா போடலாம், அதுல தப்பு கிடையாது. அது எப்படி அப்படின்னு சொன்னா இவரை வந்து நியமன கடிதம் கொடுத்த பிறகு செல்லும். ஏன்னா பல்லாவரம் கூட்டத்துல பேசுறதுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க, நானும் போனேன், நானும் பேசினேன். அண்ணா மன்சூர் அலிகான் அவரோட கூட்டத்துக்கு தம்பி கண்ணதாசன் அங்க இருக்காரு, அவருடைய கட்சியின் தோழர்களும் இருக்காங்க, அண்ணாவும் வந்திருந்தாங்க. அண்ணா பேசும்போது எல்லாரும் பத்தியும் பேச சொல்றாரு. அப்போ தம்பி கண்ணதாசனை பத்தி சொல்லும் போது மாநில பொறுப்பாளர் சொல்றாரு. நான் உண்மையாவே நினைச்சேன் தம்பி பொதுச் செயலாளர் அவரா போட்டுக்கிட்டாரான்னு தெரியலையே. சரி இதை பெரிய இஷ்யூ ஆகிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கட்சியின் தலைவர் சொல்லும் போது ஒரு கூட்டத்துல பொதுச் செயலாளர் சொல்லணும். ஆனா அவர் சொல்லல, மாநில செயலாளர் மாநில பொறுப்பாளர் சொல்றாரு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அதை பெருசா எடுத்துக்கல. இதை நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல. அதாவது மேபி ஒருவேளை அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா பேசுற விஷயம் உண்மை இல்லைன்னு தான் சொல்றேன். எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆவணங்கள் முக்கியம். தம்பி வந்து இன்னொரு விஷயம் வந்து பரபரப்பா போச்சு. அது என்ன, செயற்குழு கூட்டிட்டோம், செயற்குழுல வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்துட்டோம், தலைவரே அவர் கிடையாதுன்னு சொல்றேன். இல்லங்க இந்த எல்லாமே மீடியால போயிட்டு இருக்க விஷயம். செயற்குழுல நாங்க கூட்டிட்டோம், நாங்க கட்சியை கழிச்சிட்டோம், நாங்க தலைவரை மாத்திட்டோம். செயற்குழு யாரு? 4 பேரு, நாங்க 5 பேர் உட்கார்ந்து இத்தனை கேமரா செயற்குழு கூட்டத்துக்கு மேம்பாலத்துக்கு கீழே நின்றுட்டு பேட்டி கொடுத்தாரு ஒரு சேனல்ல. ஊடக நண்பர்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். செயற்குழு
கூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த செயற்குழுவை யார் உருவாக்குறாங்க? கட்சியின் தலைவர் தானே உருவாக்கிக்கணும். எங்க லெட்டர் பேட் காட்டுங்க, யார் யார் பேரெல்லாம் போட்டு அவங்களுக்கு செயற்குழு உறுப்பினர்களா போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. எங்க சாட்சின்னு எடுத்துக்கிட்டாலேங்க என்னை சார்ந்தவர்கள் சொல்வது சாட்சி கிடையாது. எதிர்த்தரப்புலயோ நடுத்தரப்புலயோ யாராவது ஒரு சாட்சியா இருக்கணும். அப்ப அவர்கள் தான் சாட்சி சொல்ல முடியும். அப்ப அதையும் நம்ம செய்யவே இல்லை. இதுக்கு நடுவுல என்னன்னா நிறைய ஊடகங்கள் கூட்டு கூட்டு தம்பி உட்காந்து பேச வைக்கிறீங்க. அது எது காரணம்? மாற்று வழிதான் ஒரு நடிகர். அதே மாதிரி அதிமுக உட்கார்ந்து அவர் சீட்டுக்காக பேசிட்டு வந்துட்டாரு. அப்ப ஆப்போசிட்ல என்னெல்லாம் சேனல்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரும் அதை பெருசாக்குறீங்க. இது மிகப்பெரிய தவறு. இது அவதூறு வழக்குக்கு உள்ள வரும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 420 அவரை மென்ஷன் பண்றாங்க. ஒரு கேஸ்ல இருந்து நீதிமன்றம் நிரபராதியின் விடுதலை ஆக்கிட பிறகு அவர் எப்படி நீங்க 420 போட்டு கண்டென்ட் போட்டு யூடியூப்ல போடுறீங்க? அது எவ்வளவு பெரிய தவறு. தம்பி வந்து 1000 சொல்லாங்க, அவருக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசுறாரு. ஒரு ஊடகத்துல இருக்கிற உங்களுக்கு அது தெரியல. 420 அவருக்கு 61 வயசு, தம்பிக்கு 35 வயசு கூட கிடையாது. நீ வா போ ஒண்ணுமே இல்ல. அப்படி இப்படி ஐயோ என்னால கேட்க முடியல. நான் இதெல்லாம் உட்காந்து கேட்கலங்க. இந்த பிரச்சனை வந்த பிறகு நேற்று உட்காந்து கேட்கிறேன். இதெல்லாம் ஒரு 2-3 சேனல் மட்டும் கேட்டேன். இப்ப இதையெல்லாம் முதல்ல இதையெல்லாம் ஊடகமும் ஏற்கக்கூடாது, மக்களும் ஏற்கக்கூடாது. ஜனநாயக புலிகள் கட்சியோட தலைவர் மன்சூர் அலிகான் அதாவது தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் நாமெல்லாம் வந்து தலைவர் பிரபாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாதையை தேடாதே உருவாக்குன்னு யாராவது பறிச்சுட்டு வந்து நீ உருவாக்குன்னு சொல்லல. அவர்களுக்கு ஒருவேளை பிடிக்கல அப்படின்னு சொன்னா தமிழரசு கட்சியை அவங்க கலைக்கல. அதே கட்சியில அவங்க மறுபடியும் போய் அவங்க பயணிக்கலாம். எனக்கு தேடி வந்தாங்க, இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சீலனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சீலனை கூட்டி நான் வால் பண்ணி அனுப்பி வச்சேன். ஏன்னா அவங்களும் எனக்கு கால் பண்ணி காசு கேட்க சொன்னாங்க. மனுஷன் நான் கிட்ட காசு கேளுங்க. அண்ணா தெளிவா சொன்னாலும் என்கிட்ட அப்படிலாம் காசு எல்லாம் கிடையாதுமா, சாப்பாடு போடலாம், தங்க வைக்கலாம், எனக்கு மத்த செலவுக்கு கொடுக்கலாம், வேற எதுவும் கிடையாது சொன்ன உடனே தம்பி கிளம்பி போயிட்டான். இல்லக்கா எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கல் வேற எங்கேயுமே வரலங்க. பொருளாதார ரீதியா இவர் வந்து பெருசா உதவி செய்ய மாட்டாரு அப்படின்னு தோணும் போது அவங்களுக்குள்ள எழுந்த அந்த அந்த வேதனை தான் இப்படி வெளிப்பட்டிருக்கு. இது ஒருபோதும் ஏற்கக்கூடாது. அவ்வளவு. நான் பன்னாட்டு பெண்கள் அமைப்போட தலைவர். தமிழ்நாடு எங்க 2 பேருக்கு தான் தெரியும். இவங்க 2 பேரையுமே நாங்கதான் சொல்லியிருக்கேன். பன்னாட்டு பெண்கள் அழைத்தது தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் கொடுத்தது. இதை ஏற்பாடு பண்ணது காரணம் இதுக்கு அந்த கண்ணதாசன் என்பவரை அறிமுகப்படுத்துவது அம்மா செல்வொழி. அதிமுக கூட்டணி பேசுவதையும் சொல்றாரு. ஆனா வேலூர்ல போயிட்டு இந்த மசூதி பிரச்சாரம் அதுவும் தமிழ்ல இல்லைங்க. முதல்ல நிர்வாகிகள் யாரையும் இன்னும் அவங்க முறைப்படி நியமிக்கவே இல்லை. அதே மாதிரி தம்பி கனகராசன் தவிர யாரையுமே அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. கட்சி சொல்ற விஷயத்த நீங்க கேட்டது 2 விஷயம். ஆபீஸ் பாய்னு சொன்னது, தமிழ்நாடு தமிழருக்கு சொன்னது ஏன் இஷ்யூ இல்லையா? அப்புறம் தமிழ்நாடு வேலைக்கு வைக்க கூடாது தானே. ஆபீஸ் பாய்னு சொன்ன வார்த்தையில எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கிட்ட யாராவது ஒருத்தங்க பணம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பொதுவாக என்ன ஒரு எண்ணம் வரும்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் அவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஒரு பொதுச் செயலாளரா தம்பி தன்னை உணர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் யார்கிட்டையும் பணம் வாங்கியிருக்க கூடாது. அது வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா தன்னோட வேலைக்கு உரிமையா வந்து அண்ணன் வாங்கியிருப்பார். அதுதான் நடந்திருக்கும். மேபி மன்சூர் அண்ணா ஒருத்தங்களுக்கு செலவு பண்றாருன்றப்போ அந்த செலவு பண்ண இதுவா என்ன பண்ணுவாரு, உழைப்பா வாங்கியிருப்பார். நீ இதை ஆர்கனைஸ் பண்ணுப்பா, இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி கட்சிக்கு பயன்படுத்தின லேப்டாப்ப கட்சி உனக்கு பிடிக்கல கட்சி பரவாயில்ல, அதையே கொண்டு போய் வச்சுக்கிட்டு போனாலே அது என்ன அர்த்தம் இல்லைங்க. லேப்டாப் விஷயம் நான் சொல்லிடுறேன். என்கிட்டதான் சொன்னாங்க லேப்டாப் வாங்கி தர சொல்லி அப்படின்னு சொல்லி. அண்ணன் சொன்னாரு இல்ல தங்கச்சி நான் கொடுத்துட்டேமா அப்படின்னு சொன்னாரு. அதாவது நான் என்ன கேட்கிறேன் தம்பிக்கிட்ட அப்படின்னா, ஒரு இடத்தை விட்டு ஒரு ஆபீஸ் விட்டு வெளில வந்தாலே நம்ம வச்சிருக்க சிம் கூட கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கட்சியே வந்து தூக்கிட்டு வரோம். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் குடும்பம் ஒரு கண்ணு, கட்சி ஒரு கண்ணு. அப்ப அந்த கட்சியே சன் நியூஸ் ஒரு சேனல் மூலமா என்ன பண்றீங்க, இல்ல நீ இந்த கட்சியே திருடு போயிடுச்சு. அப்ப அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாரு, லேப்டாப் திருடு போச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா, நீங்க கொடுத்துட்டு
வந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்ல. அது அப்படி கொடுக்காம போனதுனால நான் கரிகாலம் நினைச்சு பேசுறேன். எதுக்கு வெளில வேணாம்னு சொல்லி வந்துட்டோம், அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்க, லெட்டர் பேட்ல ஏன் வந்து அவர் தமிழ்ல வேலைக்கு வைக்கிறது இல்ல? அது எதார்த்தவாதீங்க. எல்லாரும் வந்து இவிஎம் மிஷினை பத்தி பேசும்போது இது வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் எதுக்கு இந்த அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படி அவங்க எதார்த்தவாதி பேசும்போது அப்படி பேசுறாரு. அதனால அவர் தமிழ்ல சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம பேசும்போது தான் சொல்றோம் தமிழர்கள் சூடு சொன்ன இல்லையா, அதுக்காக அவங்கள வெறுக்க அர்த்தமா? அவங்க நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் தமிழர்கள் நேசிக்கிறேன், அதனால சொல்றேன். அந்த மாதிரி வார்த்தையா இதை பார்த்தோமே தவிர இதற்காக கண்டனம் தெரிவிக்கிறோம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இவர் தம்பி போட்டுட்டு இருக்காரு, அது ஒரு பெரிய இஷ்யூ. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் தமிழ் தேசிய சிந்தனையாளர் தான், அதுக்காக நான் வந்து இந்த தமிழ்நாட்டை நான் மட்டும் நான் வாழணும், மத்தவங்கள வாழவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முக்கிய பொருட்கள் தமிழரை மத்த எல்லா இடத்துக்கும் எல்லாரும் இது அந்த சொல்றாரு தமிழ் தேசிய கட்சி அங்க இன்னைக்கு போக தொண்டன் தலைவன் ஆகலாம், தலைவன் தொண்டன் ஆகலாம். இன்னைக்கு போய் அங்கேயும் பத்திரிகை மன்றம் இருக்கு ஐயா, அந்த முகமானத்துல ஏற்கனவே ஆபீஸ்க்கு முன்னாடி அவங்க ஆபீஸ் போ லெப்ட் சைட்ல போய் பாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது தொண்டன் தலைவன் ஆகலாம், தலைவன் தொண்டன் ஆகலாம். அதை போட்டு தம்பி சொல்றாரு. எது அது அது ஏங்க இப்ப பேசினாரா இல்லையாங்கிறது அவரு அது ஏங்க அது வந்து அவர் காமிக்கிறது. விஷயம் என்னன்னா ஒரு ஆளை போய் வேலைக்கு சேர்க்கிறது சொல்லுறது. இந்த மீட்டிங் வந்து செங்கொடி அம்மா வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க, அதுதான் கண்ணாசன தெரியாது. செங்கொடி அம்மா சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் போய் அறிமுகப்படுத்துறேன். நான் 10 வருஷமா கஷ்டப்பட்டு நான் வேதனைப்பட்டு நான் பல இன்னங்களை இந்த பாடத்துக்குள்ள போட்டுட்டு போனா இந்த மாதிரி அதாவது பல விமர்சனங்களை சந்திச்சோம். இன்னைக்கு பெரிய தலைவர் மத்தியில இன்னைக்கு செங்கோடி அம்மா போன்றவர்கள் என்னை நம்பிக்கை அளவில் நான் வாழ்ந்த நேரத்துல இந்த அதாவது ஒரு நம்பிக்கையோட அறிமுகப்படுத்தின ஆள் வந்து செஞ்சுட்டாருங்கிறதுக்காக தான் அது மிகப்பெரிய மன வருத்தத்துல இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கு. அந்த இப்ப நீங்க கேட்கிற இதெல்லாம் நீங்க வெளியில போய் அவர்கிட்ட யார் சொன்னாலும் அவரை கேளுங்க, அந்த ஆளாய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா அதுக்காக அது ஒரு வேலை சேர்க்கிறதுக்காக நான் வெளியில உட்கார்ந்துடலாமா? பிஜேபி பத்தி கேட்க சொல்லிடுங்க. 300 கோடி எல்லாம் மன்சூரை நம்பி பிஜேபி கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்புறையே கிடையாது. அதுக்கு நம்ம கிட்ட இந்த ஆவணம் இல்ல, நம்ம கிட்ட ஆவணம் இருக்கு அப்படின்னா சும்மா பேசுறதெல்லாம் ஆவணம்னு சொல்றதே முதல்ல சட்டப்படியே செல்லாது. எந்த ஆடியோவும் கோர்ட்டுப்படி செல்லாது. பேசிக்கிற எந்த விஷயத்தையும் வெளியிடுறவன் அது முதல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதனே கிடையாது. அதை வந்து துரோகின்னு சொல்லலாம். நான் பேசுறது எல்லாருமே வந்து வெளியிடுவேன் அப்படி பார்த்தா அதிமுக தலைமையோட போய் அண்ணன் பேசுறாங்க. முடிச்சிடறேன். அதிமுக தலைமையோட அண்ணன் பேசும்போது தம்பி எனக்கு அழைக்கிறாரு, தொடர் சீட்டு கேட்க வேணாம்னு சொல்லுங்க, நிதியா கேட்க சொல்லுங்க, அந்த நிதியில 20-30% என்கிட்ட கொடுத்துற சொல்லுங்க, நான் கட்சியை வளர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. இதுவும் தவறு தானே? பிஜேபி கூட 300 கோடி கேட்டது தப்புன்னா அதிமுக கிட்ட வந்து நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லி ஒரு கேளுங்க. அதுல வந்து மேஜர் பார்ட் அண்ணன் எடுத்துக்கிட்டோம், மீதியை நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாமே எனக்கு ஒரு மாதிரி தொடர் கட்சியோட தலைவர் வந்து மன்சூர் அண்ணா, நீங்க என்ன இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி நீங்க இப்படி கேட்க சொல்றீங்க அப்படின்னு. இவங்களுக்கு நடந்த பிரச்சனையே வேற எதுவுமே இல்லைங்க. 2 நாளா அண்ணா வந்து பேசுறது இல்ல. காரணம் இவருடைய அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் இல்ல, இவருடைய விஷயங்கள்லாம் என்னன்னா வெறும் அந்த மாதிரி மணி ஓரியன்டாவே இருக்கும்போது அவர் கொஞ்சம் விலகுறாரு. அந்த விலகினை தாங்க முடியாம அந்த பிரச்சனை தான் இது. தவறுன்னு பார்த்தா எல்லாமே தவறுதான். அதே நேரத்துல அரசியல இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரண விஷயம். ஏன்னா எல்லா கட்சிகளையும் நடக்கிற விஷயம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?